ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம் யூஎஸ். ரொம்ப நாள் ஆயிடுத்து நம்ம ஒரு vlog போஸ்ட் பண்ணி. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரபுரி பாதோட குருவான உயர்ந்த வைஷ்ணவர் ஸ்ரீல மாதவேந்திரபுரி பாதோட ஞாபகம்தான் வருது. Hare Krishna, Namaste. So I think it's been a long time that I have posted a vlog. இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிராமாக்காக அருப்புக்கோட்டை போறோம். அங்கேருந்து அந்த டிராமா முடிச்சுட்டு we will go to ஸ்ரீவில்லிபுத்தூர். So Swati Mataji is with us. Mataji is very expert in making cakes and jewelry business பண்றா. அந்த நம்பரை நான் பாப்அப் பண்றேன், நீங்க சேவ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து மாதாஜியோட ஜுவல்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். யூ கேன் ஈவன் ஆர்டர் த்ரூ ஆன்லைன். இட்ஸ் அ குவாலிட்டி அண்ட் பியூட்டிஃபுல் ஜுவல்லரி. அண்ட் அவளோட சன் இஸ் ரங்கா. ரங்கா இஸ் அ மல்டிலிங்குவல் ஹைலி டேலண்டட் பாய். அழகா நடிப்பான். அண்ட் ஷேயா இஸ் ஆல்சோ வித் அஸ். ரெண்டு பேரும் கிருஷ்ணா நடிக்க போறான். அவன் வந்து கோபால், இவ வந்து கிருஷ்ணா. ஸோ we will keep you posted. After so long we are posting this vlog. ஸோ இனி நம்ம யாத்திரைகள் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்ப வந்து அருப்புக்கோட்டை இஸ்கான்ல இருக்கோம். இவ்வளவு சின்ன சென்டர் தான், ஆனா இங்க ஜெகநாத் ரத யாத்திரை. இத பத்தி பிரபுஜி வந்து சொல்வார். கிரீஷ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு வந்து அருப்புக்கோட்டை இஸ்கான் கோவில் வந்து ரத யாத்திரை நடத்த போறாங்க. அப்படியே சாயந்தரம் கீர்த்தன் இருக்கும். நாடகம் எங்களோட பிரபுபாதா தியேட்டர்ஸோட நாடகம் மாதவேந்திரபுரி. அருமையான நாடகம். இன்னைக்கு எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு தாழ்மையா வேண்டுகிறேன். நன்றி. ஹரே கிருஷ்ணா. நீங்க சொல்லுங்க பிரபுஜி. அனைவரும் வந்துருங்கோ, நாடகத்தை கண்டு கழிங்கோ, பிரசாதம் இருக்கு, சாப்பிட்டு. இவாளெல்லாம் நீங்க நிறைய டெலி சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ்ல எல்லாம் பாப்பீங்க. இவாளெல்லாம் வந்து தனுஷ் பிரபுஜியோட சேர்ந்து they are working பார்க்கலாம். சிங்கப்பெண்ணை ராமானுஜரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் ராமானுஜர்னு ஒரு டெலி சீரியல் வந்தது இல்லையா? சன் டிவில வந்தது. கலைஞர் டிவில வந்தது. ராமானுஜர்னு ஒரு டெலி சீரியல் வந்தது இல்லையா கலைஞர் டிவில? அதுல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அவர் தான், பிரபுஜி தான் பண்ணிருக்காரு. செகண்ட் பார்ட் யூடியூப்ல வரும். எல்லாரையும் அருப்புக்கோட்டை இஸ்கான் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய ரத யாத்திரை, அதற்கப்புறம் எங்களுடைய டிராமா, கீர்த்தன், அதுக்கப்புறம் பாகவத்லேருந்து டிஸ்கோர்ஸ் எல்லாமே இருக்கு. அவசியம் வந்து முக்கியமா இதெல்லாம் முடிஞ்ச பிரசாதமும் இருக்கு. அவசியம் வந்து எல்லாரும் ஸ்வீகரிக்க பிரார்த்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது ஒரு சின்ன சென்டராக இருந்தால் கூட எவ்வளோ ஒரு டிவோட்டிஸ் அசோசியேஷனில் பலமாக்கி இந்த மூமெண்ட்டை வந்து ஒரு ஜெகநாத ரத யாத்ரா கண்டக்ட் பண்ணி பல பேருக்கு அன்னதானம் போட்டு ட்ராமா கண்டக்ட் பண்ணி இந்த சின்ன ஒரு சென்டர்லேயே இவ்வளோ சூப்பராக இவள் பண்ணுறான்னா ரொம்ப ரொம்ப அவளோட டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் த ஆச்சாரியன் அண்ட் பெருமாள் தான் காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ரீல பிரபுபாதா கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு டெல்லியில் ஒரு மாதாஜிங்கிட்ட சொல்லுவாள். அவர் வந்து பல பேரை வந்து பக்தியை பரப்புங்கன்னு, இந்த மிஷன் பரப்புங்கன்னு சொல்லி அனுப்பும்போது, பிரபுபாதா இன்றைக்கி நாங்கள் வந்து லெக்சர் சொல்கிற இடத்துல, உபன்யாசம் பண்ணுற இடத்துல 2 பேர் தான் வந்தா அப்படின்னு சொல்லும்போது, 2 பேர் வந்தாளா அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த அளவுக்கு வந்து 2 பேர் வந்தால் கூட அந்த பக்தி மார்க்கத்தில் வந்து நம்ம நழுவ விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மிஷனை வந்து ஸ்ரீல பிரபுபாதா ஆச்சாரியர்கள்லாம் கேரி பண்ணியிருக்கா. ஸோ இங்கே வந்து நாங்கள் இந்த நாள் அன்றைக்கி நல்லா தர்ஷன் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் அவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தெர் வாஸ் ஒன் ப்ராக்டிஸ் செஷன். நாங்கள் தங்குற இடத்துல ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருந்தது. அந்த ப்ராக்டிஸ் செஷன் முடிச்சக்கப்புறம் அந்த ட்ராமாவுக்கு நாங்கள் போனோம். ஹரே கிருஷ்ணா. சூப்பராக பிரசாதம் சாப்பிட்டோம். நம்ம ரொம்ப நல்லா சர்வீஸ். மெயின்லி இட்ஸ் நாட் அபவுட் வாட் வி ஈட், இட்ஸ் அபவுட் ஹவு தே சர்வ் வித் லவ். ஸோ ரொம்ப நல்லா இங்கே சர்வீஸ் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. மெனு 2 குழம்பு, கதம்ப சாப்பாடு, வத்த குழம்பு, அப்புறம் வந்து 2 கரமது அவியல், பைனாப்பிள் ரசம், அப்புறம் வந்து மோர், அப்புறம் வந்து 2 ஸ்வீட்டு, அப்புறம் நல்லா வெரைட்டிஸ் வாஸ் வெரி குட். அதாவது ஒரு ரத யாத்திரைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம். கருப்பு கமனி அரிசியில் அதில் வந்து ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்னன்னா இட்ஸ் மெயின்லி லைக் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணுறது வந்து ரியலி அப்ரிஷியபிள். அட்லீஸ்ட் வி ஷுட் கான்ட்ரிபியூட், இஃப் நாட் ஃபிசிக்கலி, ஃபைனான்ஷியலி, ஆர் மேபி
ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இந்த நியூஸை ஏதாவது ஒரு விதத்துல நம்ம கைங்கரியம் பண்ணணும். ஸோ இதை பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா, நம்மளுடைய தன் மண் தன் அப்படின்னு சொல்லுவான். தன் அப்படின்னா ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்வீட்டா பாருங்க. பண்ணிட்டாங்க கருப்பு கவனி அரிசியில ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டம்ளர்ல வாங்கிட்டு ஒரு சின்ன கப்ல கிடைக்கும். சோ இது வந்து மிஸ் பண்ணவாளுக்கு ஒரு கப்ல எடுத்துன்னு போலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்கு நான் சொல்றேன்னா, தன் மண் தன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுனா உடம்பு, மண்ணுனா மனசு, தன்னுனா பணம். ஏதாவது ஒரு விதத்துல பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு. எதுக்கு பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா, துர்லபம் மானுஷ தேகா, அதாவது இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறது துர்லபமா. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அப்படியே கழுத குதிரை மாதிரி நம்மளும் மனுஷனா பிறந்துடணும். இந்த மனுஷ தேகம் கிடைக்கிறதே வந்து 86 லட்சம் பிறவிகளுக்கு அப்புறம் தான் ஒரு சைக்கிள்ல நம்மளுக்கு கிடைக்கிறது. ஏதோ ஃப்ளூக்ல எல்லாம் கிடைக்கல, அந்த கர்மாவை முடிச்சுட்டு வந்துதான் அது நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது பாருங்க எப்படி பாயசத்தை பத்தி சொன்னா அவர் எடுத்துன்னு வந்து அன்பா அதை கொடுக்குறாரு. சோ அந்த மனுஷ தேகத்துல நம்ம பறந்த பர்பஸ் வந்து வெறும் பணம் பின்னாடி ஓடுறது இல்ல. பணம் எல்லாருக்குமே தேவைதான், இல்லைன்னு சொல்லல. பட் பணத்தை மட்டுமே எய்ம் பண்ணி ஓடக்கூடாது. பகவத் கைங்கரியத்துல ஈடுபடணும். அது என்ன போதும் பிரபுஜி, போதும் இல்ல போதும் ஒரு கப். சோ நம்மளால என்ன முடியுமோ, தன்னுனா உடம்பால நம்ம முடியாது. இப்ப பாருங்க அவர் வந்து சர்வீஸ் பண்றாரு. தன்னுனா பணத்தினால பண்ணலாம், மண்ணுனா மனசால பண்ணலாம். நான் மனசால சில பேர் என்ன சொல்லுவா, நான் மனசால பெருமாளை வேண்டிட்டேன், நான் மனசார பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம பசிக்கும் போது மனசார சாப்பிட்டுருவோமா? இல்ல, வயிறு பசிக்கிறதுனா போய் குக் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்மளும் வந்து மனசாரன்றதுனா மனசுல இருக்கிறத ஆக்ஷன்ஸ்ல கொண்டு வரதுதான் மண்ணுல பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு விதத்துல பகவத் கைங்கரியம் பண்ணா நல்ல கதிய இந்த ஆத்மா அடையும் அப்படின்னு எல்லாரும் நம்புறோம். பகவத்கீதை பெருமா சொல்லி. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த இவ்வளவு பெரிய இவ்வளோ வால்யூம் ஆஃப் டிவோட்டிஸ் இப்ப ஜெகநாத ரத யாத்திரை முடிஞ்சு வருவாங்க. அவளுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கா பாருங்க. பிரபுஜி வந்து சாஸ்வத் பிரபுஜி. ஜஸ்ட் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் எப்படி அவ பண்றா, இந்த இது எப்படி மேனேஜ் பண்றான். பிரபுஜி நீங்க சொல்லுங்க, எப்படி பிரபுஜி இவ்வளவு பேர்? ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் எல்லாருக்கும். ஜெகநாத ரதயத்தில் கலந்துக்கிட்டு அனைத்து பக்தர்களுக்கும் நல்ல வணக்கங்கள். உற்சாகம் பண்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கிருஷ்ணனோட கருணையால தான் நடக்குது, நம்மளால எதுவும் தெரியாது. எல்லா புகழும் ஜெகநாதருக்கு உரித்தாகட்டும். எப்படி நீங்க இவ்வளவு பேருக்கு மாசா பண்றது பிரபுஜி? அது எனக்கு மேல ஒரு பக்தர் இருக்கிறாரு, ராமச்சந்திர நாராயண பிரபு. அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடிக்கு கிருஷ்ணனோட வழிகாட்டுல அதுல இப்ப எவ்வளவு உப்பு போடணும், மசாலா போடணும் பிரபுஜி சொல்லுவாங்க. இது வந்துட்டு 3000 பேருக்கு நம்ம பண்றோம். 3000 பேர் நைட்டுக்கு ஜீரோ ரைஸ் பண்றோம். இதுல வந்து ஒரே பாத்திரத்துல 50 கிலோ ரைஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து 2.5 கிலோ உப்பு போடுவாங்க. 2.5 கிலோ உப்பு. டயர்டாயிடாத பிரபுஜி? கம்மியா சேவை தான் டயர்ட் ஆகும், நிறைய சேவை தான் டயர்ட் ஆகாது. நம்ம பகவானுக்கு சேவை பண்ணக்குள்ள டயர்ட் ஆகாது. ஸோ நமக்குன்னு பண்ணக்குள்ள டயர்ட் ஆகும். ஹரே கிருஷ்ணா. இப்போது இந்த ட்ராமா ஸ்டேஜ்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கா வித் எல்இடி லேம்ப்ஸ் அட் த பேக்ரவுண்ட். இதை அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருக்கா. இங்கே தான் ரதம் வரும். குருநாதர் ஸ்ரீல ஈஸ்வரபுரி பாதோட குருவான உயர்ந்த வைஷ்ணவர் ஸ்ரீல மாதவேந்திரபுரி பாதோட ஞாபகம்தான் வருது. மகாபிரபு, சௌரம் 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 வசந்தம் நவநேத சௌரம் ஸ்ரீராதிகாய விஜயத் சௌரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம். என்ன சாமி அப்படி பாக்குறீங்க? என்னங்க சாமி, பாலை குடிங்க. வேண்டாம்ப்பா, என்னமோ தெரியல, உன்னை பார்த்த உடனே என் பசியெல்லாம் பறந்து போச்சு. நீர் எடுத்து வரப்பட்டது.
கோபாலனுக்கு பல்வேறு வகையான ஆடைகளும் துளசி மாலைகளும் பூக்களும் அங்க கொண்டு வரப்பட்டது. स्वामी अयधीन दयार्तनाथ है मधुरानाथ कथावलोक्य से हृदयं तदलोक कातरम दैत भ्राम्यति किं करोमि अहम् என்னேவா கருணையின் வடிவமே மதுராவின் நாதனே நான் எப்பொழுது தங்களை தரிசிக்கப் போகிறேன் தங்களின் திருவுருவை தரிசிக்காமல் துடி துடிக்கும் என் ஹிருதயம் நிலையின்றி தவிக்கிறது அன்பின் உண்மையான சொரூபமே நான் என் செய்வேன் சுவாமி சுவாமி குமாரசாமி பிரபு, ஹரே கிருஷ்ணா, வாங்க உள்ள முன்னாடி வாங்க. அடுத்து சைத்தன்ய மகாபிரபு நடிச்சவர் சுரேஷ்குமார். நித்யானந்த பிரபுவாக ராதாகிருஷ்ணன் பிரபு, பக்தர்களாக விஜயகுமார், நவீன கோபிநாத் தாஸ், சரவணன், கிருஷ்ணனாக ஸ்ரேயா. ஹரே கிருஷ்ணா, கைத்தட்டலாம். இடைச்சிறுவனாக நடித்தது ரங்கா. ஈஸ்வரபுரிபாதாக முகுந்த முரளிதாஸ், ஷியாமானந்தாவாக ரங்கநாதன் பிரபு, ரமுணா பூஜாரிகளாக கிரீஷ் அண்ட் ஆனந்த், ஊர் மக்கள் ஸ்ரீகாந்த் கோபதாஸ், பரமேஷ், சேவாநிதி தாஸ், அசோக், சாமி. இந்த நாடகத்துக்கு மேக்கப் கிஷோர், உதவி பூபதி, காஸ்டியூம்ஸ் பிரபு, உதவி ஸ்ரீனிவாசன், இது லைட்ஸ் குணா, உதவி கார்த்திக், ஆர்ட் டைரக்டர் பெரியசாமி, ஆர்ட் அசிஸ்டன்ட் பழனி, ஆடியோ நடராஜ், டெக்னிக்கல் சப்போர்ட் ரகு, டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்ரீனிவாசன் பிரபு. எல்இடி அருவம் எல்இடி. இந்த நாடகத்தை எழுதி இயக்குது அடியன் தாமோதர் கவனதாஸ். இவ்வளவு நேரம் பொறுமையாக அந்த நாடகத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சேனல் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, இப்போ நம்மளோட லைஃபே ஒரு ஜேர்னி தான், இந்த சரீரமே ஒரு வெஹிக்கிள் தான். கரெக்டா? இப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் ஒரு பெண்ணு வேணும் அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு. எக்ஸாம்ஸ்ல நம்ம அந்த பென்ல எழுதினாதான் அந்த நாலேஜை வெளிப்பட்டு அதுக்குரிய மார்க்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளோட சரீரம் இருந்தாதான் அதை வச்சு நம்ம பக்தி பண்ணி பகவானை அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்குதான் பெருமாள் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கு, ஒரு மார்க்கம். பட் இட்ஸ் டெம்பரரி. அதனால இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல் யாத்ரா அப்படின்னா நம்ம லைஃபே ஒரு யாத்திரை தான், நம்மளுடைய தேகமே ஒரு யாத்திரை தான். டெம்பரரியா நம்ம இது எப்படி யூஸ் பண்றோம். அந்த மாதிரி நம்ம நிறைய யாத்திரைகள் போகும்போது, நிறைய திவ்யதேசங்கள் சேவிக்கும் போது அந்த இடத்தோட ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல. பிகாஸ் நான் இதை நிறைய உணர்ந்திருக்கேன். ஐ காட் மேரிட் அட் அ வெரி ஏர்லி ஏஜ். அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு பார்டர், அந்த இடத்துல சும்மா தான் படுத்திருந்தோம். பட் இந்த காத்து அழுத்துறதுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி அது அந்த வைப்ரேஷன் ஒன் டைம்ல இல்லை மல்டிபிள் டைம்ஸ் அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த காத்து அழுத்திருக்கு. ஸோ தட் இஸ் அ வைப்ரேஷன். ஸோ அந்த வைப்ரேஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அங்கே விசிட் பண்ணுற பீப்புளுடைய தாட்ஸு, அவளோட ஆக்ஷன்ஸு, அதை வச்சுதான். இப்போ யாத்திரைகள் போகும்போது அங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பல டிவோட்டிஸ், மகான்கள்லாம் விசிட் பண்ண இடம் தான் நம்ம யாத்திரையா போகிறோம். அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம தேக சுத்தி மட்டும் இல்லை, சித்த சுத்தி, கான்ஷியஸ் கிளென்லினஸ் அப்படின்றது. ஏன்னா இது வந்து which can be understood, not seen. டேஞ்சிபிளாக பார்க்க முடியலனா கூட அந்த கான்ஷியஸை க்ளீன் பண்ணோம்னா தான்
நம்ம பக்தி பண்றதுக்கு அது வந்து நம்மளுக்கு பாதை வகுக்கும். ஸோ த பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல் வந்து என்னன்னா, நம்ம கண்ட இடத்துக்கு போறதுக்கு நம்ம நிறைய யாத்திரைகள் போகும்போது நம்ம அந்த இடத்துக்குரிய வைப்ரேஷனுக்குரிய விஷயங்களை அந்த மைண்ட் அப்சர்வ் பண்ணும்போது கான்ஷியஸும் க்ளீன் ஆகும். அந்த கான்ஷியஸ் க்ளீன் ஆகுறதுனால பிகாஸ் எங்க சுத்தமா இருக்கதோ அங்கதான் கிருஷ்ணர் இருப்பார், அங்கதான் பெருமாள் இருப்பார், அங்கதான் பக்தி வரும். அந்த பக்திக்கு மார்க்கத்துக்கு போறதுக்காக தான் இந்த சேனலோட பர்பஸ் அதுதான். ஸோ இங்க இப்ப ஏதாவது ஒரு ஊருக்கு வந்து அங்க எப்படி ஸ்டே பண்ணோம், எப்படி வந்து ஆகாரங்கள், அங்க எப்படி தர்ஷன், இதெல்லாம் தான் இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல். ஸோ ஸ்ப்ரெட் திஸ் நியூஸ் அண்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. Krishna. For morning, see the morning view of devotees chanting. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ வந்து செண்பக தோட்டம்னு ஒரு இடத்துல இருக்கோம். இங்க வந்து நம்ம இஸ்கான் டிவோட்டிஸ்லாம் வந்து பிரசாதம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஈட்டிங் பிரசாதம். இங்க ஏதோ ஒரு டைகர் சாங்சுரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வில் எக்ஸ்ப்ளோர் மோர். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். இப்ப வந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து இந்த இடம் பிலாங்ஸ் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்ஷியலி. இது வந்து ஒரு டைகர் ரிசர்வாயர். சொல்லுங்க. ஆண்டாளோட செண்பக தோட்டம்னு சொல்லுவாரு. இது வந்து ஏதோ ஒரு ரிசர்வ், டைகர் ரிசர்வ். வந்து எவ்வளோ 37 டைகர்ஸ் இருக்கா? 210 டைகர்ஸ் இருக்கு. 210 டைகர்ஸ் இருக்கா. ஃபுல்லா அந்த ஃபென்ஸ் போட்டுருக்க பாருங்க. இந்த இது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்கு. சோலார் ஃபென்சிங். இது சோலார் எலக்ட்ரிக். பட் ஆக்சுவலி we were not prepared. எங்களுக்கு தெரியாது இங்க வர போறோம். ஆக்சுவல் ஃபாரஸ்ட் நம்ம போறது ஃபுல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட். இப்போ நாங்க வர வழியில வந்து நோ மோர் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர் 4 வீலர் அதெல்லாம் எதுவுமே வராது. தீர்த்த பாட்டில் மட்டும் நம்ம கேரி பண்ணிக்கணும். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா அழகர் கோயில். அழகர் கோயில்னா மதுரையில இருக்க திருமாலிருஞ்சோலை அழகரானா அந்த மாதிரி ஒரு அழகர். ஆனா இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட இருக்கு. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் and we will update you. இது ஒரு முழு யாத்ரா. இவ்வளவு கஷ்டமா தான் போணுமா? நீலமாதவரும் அதேதான், இந்த பெருமாளும் அதேதான். நீ அந்த சைடுல சின்ன வயசுல சிறுவர் மலர்னு ஒரு மேகசின் வரும், ஃப்ரைடே தினமலர் எடிஷனோட. அதுல வந்து ஜெகநாதர் ஸ்டோரி சும்மா ஒரு 4 பிக்சர் கொடுப்பா, 4 விஷயம் இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம், அடுத்து என்ன வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஜெகநாதருக்கு வந்து நீலமாதவரா ஃபர்ஸ்ட் அந்த இவருக்கு கிடைப்பார், அந்த வித்யாபதிக்கு. அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, ஒரு பெரிய கதை. அந்த மாதிரி இப்ப ஏதோ ஒரு நீலமாதவனை தேடி போற மாதிரிதான் இருக்கு இந்த இடம். ஸோ நம்ம வந்து we will update more about this temple. So let's explore. இங்க டவர்லாம் எதுவும் கிடைக்கல, நம்ம வெளில வந்து நல்லபடியா வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ இது ஒரு 6 kilometers போறது, 6 kilometers ரிட்டர்ன். ஸோ 6 kilometers ட்ரெக்கிங் தான், நடந்து தான் போகணும். இது ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா. இப்படி பாருங்க, இந்த சைடு ஃபுல்லா இது ஃபாரஸ்ட் கார்டோட வீடா. சூப்பரா இல்ல? இது வீடியோ எல்லாம் எரிச்சு கிடக்குறதுலாம் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஃபயர். இதுதான் ஃபாரஸ்ட் ஃபயர் ஆயிருக்கு. சரி, we will go and explore. Yes, please. இன்னும் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் திருப்பி ஆன் பண்ணுங்க. கிருஷ்ணா, இப்போ வந்து நம்ம இந்த நூப்புர கங்கை ஒண்ணு வருது. இந்த ஊர்க்கார நம்புறது என்னன்னா, அந்த ஜலம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நதி மூலம், ரிஷி மூலம்னால அதை மூலம் கண்டுபிடிக்க முடியும். பட் பிரிட்டிஷ் டைம்ல வந்து அதை கண்டுபிடிக்க போனா அந்த வழியெல்லாம் ஏதோ பிளட்டா இருந்ததுன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கல. யூ வில் ஷோ தட் வாட்டர் ஃபால். ஓகே, அது நேச்சுரலா நம்ம திருப்பதியில இது வருதுல்ல, என்னது அது பேர் என்ன சொல்ல, பாபநாசனம், ஆகாஷ கங்கை பாபநாசனம், அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 240 ஸ்டெப்ஸ் நம்ம மேல ஏறணும். ஓகே, அதுக்கு முன்னாடி how was the trekking? ஹைக்கிங் 6 kilometers. ஆக்சுவலி கொஞ்சம் மென்டல் லெவல்ல ப்ரிப்பேர் ஆகி வரணும். ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் திஸ் வாஸ் அ விசிட். அதர்வைஸ் ஏன்னா கொஞ்சம் ஐ வாஸ் லிட்டில் அன்வெல். ஸோ பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ட்ரெக்கிங். வாட்டர் மட்டும் எடுத்துன்னு வந்துடணும். கொஞ்சம் கேப்பு அதெல்லாம் எடுத்து வந்து கேப்பு அந்த ஸ்டிக்லாம் எடுத்து வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் அருப்புக்கோட்டை ட்ராமா பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அங்கேருந்து வேணுதாரி பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு டிவோட்டி, அவர் தான் இஸ்கான்லாம்
ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். செண்பக தோப்பு போகணும்னு ஒரு 6 வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு. 6 வருஷமா தடப்பட்டுட்டே இருந்தது. 6 வருஷமா. சரி நாங்களும் செண்பக தோப்பு இருந்தோம்னா அங்கே நிறைய பூக்கள்லாம் இருக்கும் போல இருக்கு, நல்லா ஒரு மாதிரி நல்லா இதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது செண்பக மலை அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தாருன்னா உடம்பாக கொஞ்சம் அந்த வயசுக்கு இருந்திருக்கும். இப்போ 5 வருஷம் லேட் ஆயிடுச்சு. இங்கதான் சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். இந்த சம்பவத்துல முக்கியமான நபர் ஒருத்தர் அவர் அங்க இருக்கார். அப்படியே ஜூம் இங்கதான் சொல்லி நாங்க இவ்வளவு கொடுமையா அனுபவிச்சதுன்னா அது காரணம் அவர் தான். ரொம்ப கஷ்டமா வந்து அதுக்கப்புறம் இங்க வந்த இடத்துல ஒரு கங்கா ஜலம் இருக்கு, நுட்ட கங்கை, அது போர் ஜலம். அது போர்ல இருந்து வரக்கூடிய ஒரு அதை மென்ஷன் பண்ணிருக்கு நூப்புர கங்கைன்னு. முன்ன வந்துட்டு இருந்தது, இப்ப அது இல்ல. அதனால ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இதுக்கு மேல கொஞ்சம் மேல போனா பெருமாளை பார்த்தோம்னா திருப்தி ஆயிடும். எனிவே இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு சந்தோஷமான விஷயம் தான், சும்மா ஃபன்காக ஒரு விஷயம். இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ். ஏன்னா பகவான் இருக்கக்கூடிய எல்லா இடமே வந்து சந்தோஷமான விஷயம். நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் இல்லாதனால இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ஆமா, நம்ம வந்து மெட்டீரியல் பாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த வெயில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட சிஸ்டம் ஆகாஷ் இருக்காரு, அவர் நல்லா அவர் தான். அவர் சிஸ்டம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு குடிக்கல அவரு. அங்க அவரு அவன் பாட்டம் இவர் தான் எங்க மேனேஜர். இவரு எங்களுக்காக தான் சொல்லி ஒரு கம்பெனி. அதே மாதிரி எங்க டீம்ல வந்து ஒரு மேப் சரவணன் ஒருத்தர் இருக்கிறான். ஆனா எங்க டீம் ஆப்போசிட் டீமா தெரியல. கிட்டத்தட்ட மேல ஏறி கிட்ட வந்தாலும் ஒரு மேப்பை காமிச்சான், இங்க இருந்து இங்க போனா வந்துரும் அப்படின்னா. நான் சொன்ன இந்த மேப்பை கீழே காமிச்சுட்டா புள்ளிய காமிச்சு விட்டாம இல்ல ஒரு 240 புள்ளி இங்க இருக்குது பாருங்க. இவ்வளவுதான் இங்க பக்கத்துல அந்த புள்ளி எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் தெரியுது. அது நடுவுல 900 கிலோமீட்டர் இருக்கு உங்களுக்கு. 40 படி ஏறணும். கீழே டிஃபன் கொடுத்தாங்க, தயிர் எல்லாம் கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. எனக்கு புரியல இதெல்லாம் ஏன்டா கொடுக்குறாங்க, நமக்கு தான் புரியுது. திரும்பி வரும்போது கொடுக்க அவங்ககிட்ட எதுவும் இல்லை, என்ன வாங்குறதுன்னு தெரியல. பகவானோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வரலாம். அதனால இன்னைக்கு மறுபடியும் புறப்படுறோம். அடுத்த போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றோம். இதுதான் வந்து ராமர். ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம வந்து காட்டழகிய பெருமாள் கோயில இருக்கோம். அழகர் திருமாலிருன்னு சொல்லி கள்ளழகர் இருக்கார் இல்லையா, அங்க வந்து ஒரு முனிவருக்கு சாபம் கிடைக்கிறது. அந்த சாபம் விமோச்சனம் இங்க ஆறுது. அதுதான் இங்க ஸ்தல புராணமா சொல்லப்படுறது. ஆக்சுவலி இந்த கோவில் ரீச் பண்ணது இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி வே. இது வந்து ஒத்த அடி பாதையில 6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். அப்படி 6 கிலோமீட்டர் சொல்ற மேலே இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரெக்கிங், எஸ்பெஷலி சம்மர் இல்லாத டைம்ல கூட ரொம்ப சூடா இருக்கு. பட் சம்மர் இல்லாத டைம்ல வந்தா கொஞ்சம் பெட்டர். அண்ட் இங்க வந்து இது டைகர் இது இருக்கு இங்க சாங்சுரி. ஸோ அதுவும் இங்க ஒரு 200 டைகர்ஸ் இருக்குன்றா. 210 டைகர்ஸ். ஓகே, இங்க என்ன ஒரு கிரேட்டான விஷயம்னா இந்த கோவிலோட பின்புறம் பாருங்க. இங்க ராமர் வந்து ராமரோட தலசைன பெருமாள் மாதிரி, அங்க பாத்தீங்கன்னா ராமரோட தர்பசைன பெருமாள் மாதிரி அங்க அவரோட நோஸ் தெரியாது பாருங்க. அந்த பாயிண்ட் பண்ற இந்த இடத்துல பெருமாள் நோஸ், பெருமாளுடைய திருமுகம், பெருமாளுடைய அந்த உதடு, அவருடைய தவடை, அப்படி மார்பு. தர்பசைன ராமர்னு சொல்லுவான் இல்லையா. ஏன்னா பொதுவா வந்து ரங்கநாதர் தான் வந்து ஷைனிச்சுன்னு இருப்பார். ராமர் வந்து ஷைனத்துல வந்து சன்லைட் அப்படியே அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல முகத்துல அடிக்கிற மாதிரி. பொதுவா வந்து திருப்புல்லானில தான் வந்து தர்பசைன ராமர் சேவிக்க முடியும். பெருமாள் வந்து தர்பத்தை சயனிச்சுட்டே சீதை எப்படி மீட்டுட்டு வரலாம்னு 33 தேவர்களும் நின்றுட்டு இருக்காலாம். பெருமாள் ஆலோசிச்சுன்னு தர்பசயனம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம திருப்புல்லானில சேவிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து மலையே அந்த திருமலையில திருப்பதியில வந்து காமிப்பா தெரியுமா, பெருமாளே அப்படியே மலையா இருக்க மாதிரி. அந்த மாதிரி இங்க பாருங்களேன். இஸ் அ எக்ஸ்ட்ரீம் யூனிக் அண்ட் ரேர் வியூ. நம்ம இங்க வந்து சேவிக்க முடியாதோ அட்லீஸ்ட் இந்த வீடியோஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வயசான வரதே கஷ்டம். எனக்கே ஹெல்த் எல்லாம் ரொம்பலாம் ஃபிட்டா இல்லை, என்னாலே ரொம்ப முடியாம தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ஜென்ரலி ட்ரெக் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் எனக்கு அதிகம். இதோட இது என்ன மகத்துவம்னா, நம்ம அழகர் இருக்கார் இல்லையா, சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர், அங்க இதுல அவரோட கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் வந்து கள்ளழகர். சுந்தரராஜ பெருமாளோட அவர் அங்க வந்து அந்த ரிஷி வந்து ஒரு ரிஷிக்கு வந்து சாபம் கிடைச்சிடும். அந்த ரிஷிக்கு சாபம் விமோச்சனம் பண்ண ஸ்தலம் இந்த இடம். இந்த இங்க வந்து ஸ்தல புராணம் நான் படிச்சு காமிக்கிறேன். நூப்புர கங்கைன்னு சொல்றான். அந்த சாப விமோச்சனம் பார்ப்போம் அந்த கங்கை இதுப்பா உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றோம். அங்க இங்க ஒரு நூப்புர கங்கை இருக்கு, அது தீர்த்தமா வருது. சீத நேச்சர் ரொம்ப ஹீலிங்கா இருக்கும். இதெல்லாம்
ಬರೆದಾದ ಕಾವ್ಯದ ನಡುವೆ ಬರೆಯದ ಸಾಲುಂದು ನವಿರಾದ ಗಾಳಿಯ ನಡುವೆ ನಿನ್ನಯ ಮಾಯಗಂಡು ತುಳಸಿ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ ಏಳಮ್ಮ ತುಳಸಿ அழகர் கோவில்னு ஒன்று புதுசாக இங்கே நான் இது வரைக்கும் சேவிச்சதில்ல, கேள்விப்பட்டது கூட இல்லை. அங்கே வந்திருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில். ஸோ அதை பற்றி நம்ம ரங்கநாதன் பிரபுஜி சொல்வார். ராதேகிருஷ்ணா, இது வந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பல்வேறு நிலைகள் இருக்கு இங்கே. அதில் முக்கியமாக நம்ம எல்லாரும் மதுரை போயிருப்போம், கள்ளழகரை சேவிச்சிருப்போம். இந்த இடத்துல இது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு பகுதி ஆரம்பிக்கிறது. இது ஃபாரஸ்ட் இலாக்காவுடைய பர்வியூவில் வருது. ஸோ அதில் உள்ளே வந்த உடனே இது வரையும் எதிர்பார்க்காத ஒரு காடுகள் உள்ளுக்குள்ள, காட்டு மரங்கள், மூலிகைகள் அதெல்லாம் இருக்குது. நார்மலாக இது மாதிரி வெயில் டயத்தில் வர்றது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ஆனால் இதுதான் சீசன். இப்போ ஆக்சுவலாக மழை பெஞ்சிருக்கணும், எங்கேயும் மழை இல்லை. இருந்தாலும் அப்படி ஒரு அனுகிரகத்தை பெருமாள் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவோம். எங்களுக்கு எதுவும் களைப்பு தெரியல. நாங்களாம் நடந்து ஒரு ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி அப்படின்னு சொல்லணும். அதை ரொம்ப அழகாக உள்ளே வர வர இயற்கையாக இருக்கக்கூடிய சுனைகள், வட்டப்பாறைகள், அகோபிலத்தில் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அது வேறு. இங்கே வந்து சமதளமும் இருக்குது, பாறைகளும் இருக்குது, பாறைகளே பாதையாகவும் இருக்குது, நிறையா மரங்கள், மான்கள், யானை வந்துட்டு போன தடயங்கள் இருக்குது. நைட் டயத்தில் புலிகள் வரக்கூடிய இடமா அந்த இடத்துல ஃபாரஸ்ட் இலாக்காவில் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே நடந்து வந்திருக்கோம். வந்தால் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு அங்கே உள்ளவாள்கிட்ட கேட்டால், நாங்கள் வருஷத்துக்கு 3 தடவை வருவோம், இங்கே வந்து படையல் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு படையல் அப்படின்னு கேட்டால், இங்கே கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மலை மேலே பெருமாள்றாங்க. திட்ட இது மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகரையும் நம்ம சேவிக்கிறதுக்கு முன்னாடி கீழே கருப்பண்ணசாமி ஒரு வழிபாடு இருக்கும். அங்கே தான் கீயை கொடுப்பாங்க. அவர் தான் அந்த கள்ளழகருக்கு பாதுகாவல் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இங்கேயும் அவங்க படையல் போடுற இடத்துல கருப்பண்ணசாமின்னு வழிபடுறாங்க. அங்கே பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 120 படி இல்லை 150 படியில் 245 படி சொல்கிறாங்க. ரொம்ப வெரி ஸ்ட்ரீப். அந்த ஸ்ட்ரீப்பு மேலே ஏறி நம்ம தரிசனம் பண்ணுறோம். இவருக்கு பேர் நம்ம எப்படி ஸ்ரீரங்கத்தில் காட்டழகிய சிங்கர் அப்படின்னு சொல்கிறோமோ, அப்புறம் மேட்டழகிய சிங்கர்னு சொல்கிற மாதிரி அங்கே கள்ளழகர், இங்கே காட்டழகர்னு சொல்கிறோம். உள்ள அழகாக காட்டழகருக்கு சுந்தரவல்லி, சவுந்தரவல்லின்னு 2 தாயார். ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடைய பேர் சுந்தரவல்லி, சவுந்தரவல்லி. நடுவில் பெருமாள் இருக்கார், அவர் காட்டழகர்னு பேர். ஆனால் ஆண்டாள் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் பண்ண உடனே அவன் என்ன சொல்கிறா, தான் அவதரித்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியா ஆச்சுன்னு சொல்கிறான். தன்னை வந்து ஒரு கோபிகையாக பாவிச்சுண்டு திருப்பாவை நோன்பு அனுஷ்டிச்சா அப்படின்னு சொல்லச்சு. திருப்பாவை நோன்பு இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ காத்யாயினி விரதம்னு சொல்லுவாள். இங்கேயும் அந்த மலையோடைய அடிவாரத்தில் காத்யாயினி தேவி கோயில் இருக்கு. இது ஃபுல்லாகவே கோவர்த்தனமாக பாவிச்சிருக்கா. அந்த கோவர்த்தனத்தில் இருக்கக்கூடிய கோபாலன் தான் நம்ம சேவிச்ச இந்த காட்டழகர். அந்த காட்டழகர் கையில எப்படி கோபாலன் கம்பு வச்சுட்டு இடைச்சிறுவனா இருப்பானோ, அதே மாதிரி இந்த பெருமாளும் கையில கோல் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கையில கோல் வச்சுட்டு இருக்கிறதுனால அதே கோபாலனை ருக்மிணி சத்யபாபாவா எப்படி நம்ம வந்து அங்க விருந்தாவல்ல தரிசனம் பண்றோமோ, துவாரகாவில் தரிசனம் பண்ணுறோமோ, அது மாதிரி இங்கேயும் சுந்தரவல்லி, சவுந்தரவல்லி தாயார் சமேத கோபால பெருமாள் தான் இங்கே காட்டழகனாக இருக்கான். அப்படிங்கிறது ரொம்ப அழகு. அதுக்கு பின்னாடி நம்ம வெளியில் சேவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்
அந்த கருட மண்டபத்தில் மேலே பார்த்தா அங்கே பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி, எப்படி திருப்பதி பெருமாள் படுத்துட்டு இருப்பாரோ அந்த மாதிரி இங்கே சாட்சாத் பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மலர் ரூபத்தை நம்ம பார்க்கலாம். அதையும் நாங்கள் தனியாக ஒரு வீடியோ கிளிப்பிங்காகவும் ஃபோட்டோ கிளிப்பிங்காகவும் எடுத்திருக்கோம். இதோட அட்டாச் பண்ணுறோம். இதை வந்து ஆத்மார்த்தமான பக்தியோட இந்த பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு டிஸ்டன்ஸ்லாம் மனசில் நினைக்காம, மனசில் கோபாலனை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை கொண்டு நம்ம வந்தோம்னா இந்த 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அவ சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்படாமல் அவனை தரிசனம் பண்ணுங்கிற ஒரே ஏகாக்கிர சிந்தனையோட வந்து இங்கே தரிசனம் பண்ணணும். ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு புலகாங்கிதம் நமக்கு கிடைக்கிறது. அந்த மலையோடைய மூலிகை காத்து, இந்த பாதையில் நடந்து வந்தால் நம்ம காலுக்கு ஒரு தெரப்பி. இதெல்லாம் சயின்டிஃபிக்காக சொல்லலாம். இதெல்லாம் நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் சயின்டிஃபிக்கை பற்றி பேசவே மாட்டா. தே ஆர் டாக்கிங் ஆல்வேஸ் அபவுட் மெய்ஞானத்தை பற்றி தான் சொல்கிறா. அதனால் நீங்கள் இங்கே வரணும், இந்த காட்டாழகரை சேவிக்கணும். அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவம் மலை உருவமாக இருக்கிறதையும் எவரிபடி ஷுட் தர்ஷன் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அவசியம் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணணும். நார்மலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வருவா, ஆண்டாளை சேவிப்பா, பால்கோவா வாங்கிட்டு போயிடுவா. அப்படி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டாழகருடைய சுந்தர வதனம், காட்டாழகர்னா இங்கே வந்து எப்படின்னா கள்ளழகர் வந்து சுந்தரராஜ பெருமாள்னு சொல்லுவாள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காட்டாழகருடைய பெருமாளுக்கு பேரும் சுந்தரராஜன்னே பேர் இருக்கும். அதை அழகா அந்த அட்டாச்மெண்ட்டை நான் சொன்னேன் இல்லையா, நீங்களே ஜூம் பண்ணி அதை பாருங்கள். ஏற்கனவே அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஃபோட்டோவை நான் பண்ணுறதை இன்றைக்கி ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத பல திருவுருவங்கள் உங்களுக்கு அதில் தெரியும்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் இந்த தரிசனம் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் கிடைக்கணும்னு உங்களை எங்களுடைய டீம் சார்பாக எங்களோட இஸ்கான் தான் எங்களை வழிநடத்தி இங்கே அழிச்சுன்னு வந்தா. இங்கே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை இஸ்கானுடைய சீஃப் இருக்காரு, வேணுதாரி பிரபுன்னு பேர். அவருடைய கருணை எங்களுக்கு இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்குமே இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் உடம்புல தெம்ப கொடுக்கணும். வயசு காலத்திலே வந்து இதை எல்லாரும் அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ ரங்கநாத சுவாமி மகராஜ்க்கு ஆமா, இவருக்கு தான் ஃபேன்ஸ் காசு ஜாஸ்தி. சிங்கப்பெண்ணையில நடிக்கிற நம்ம இவரு முத்து என்ற கேரக்டர் நடிக்கும் பரமேஷ் பிரபுஜி. பரமேஷ் இங்க வந்து மழையில வந்தா சூப்பரா இருக்கும். ஆனா விசர்ஜனத்துக்குள்ள இருக்கலாம் மழையில. பட் அங்க பாருங்க அண்ணா, இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, நடுவுல ஃபுல்லா வாட்டர் ஃபால்ஸ், ஃபுல்லா வாட்டர் ஃபால்ஸ், ஃபுல்லா ஃபாரஸ்ட், இங்க ஃபுல்லா தண்ணி. காட்டு பாதை, இங்க வண்டி இங்கலாம் எதுவும் வர முடியாது. வண்டில எதுவுமே கண்டிப்பா வர முடியாது. கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க கேன் அவாய்டு. பட் ஓரளவுக்கு 40s 50sல இருந்தா வந்துடலாம். நம்ம சத்தியமா சொல்றேன், நம்ம வந்து இந்த ஜென்மத்தை பகவான் அடைவோமோ எந்த ஜென்மத்தை அடைவோமோ தெரியாது. பட் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா ஃபிட்டா இருந்தாதான் இந்த மாதிரி கோவில்கள்லாம் வர முடியும். அதுக்காக நம்ம ஃபிட்னஸ் நம்ம கண்டிப்பா ஆக்சுவலி we didn't know that we are going to come to this temple because இங்க ஏதோ ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னோம். பட் இவ்வளோ தூரம் 6-7 கிலோமீட்டர்ஸ் மலை பாதையில நடக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இந்த தேக யாத்திரை முடிவு வரைக்கும் நம்ம யாத்திரை எக்ஸ்பீரியன்ஸ் தொடரும். அந்த யாத்திரையில நம்ம புதுசான கோவில்களை போஸ்ட் பண்ணலாம். யாருமே கிடையாது, நாங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கோம் பாரு. இங்க கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் 3 பேர் தான் இருக்கோம். So it's better to come in groups. ஏன்னா இங்க ஒரு எமர்ஜென்சிக்குனா கூட நம்மளுக்கு. இன்னொரு விஷயம், இந்த கோவில் வந்து சனி ஞாயிறு மட்டும் தான் திறந்திருக்கும். மற்ற 4 PM வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தர்ஷன் கிடையாது. அதுலயுமே மத்தியானம் கொஞ்ச நேரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் பர்மிஷன் வாங்கணும். ஆமா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள வர முடியும். அதுக்கும் ஒரு சர்டன் லெவல் தான். அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் வண்டி நிறுத்தி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பார்த்து வண்டிலாம் வர முடியாது. ஃபாரஸ்ட் பார்த்தா நடந்து தான் வரணும். வண்டி வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இங்க டோலிலாம் கூட கிடையாது. ஏன்னா முதல்ல அவ்வளோலாம் இங்க ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர்ஸ்லாம் இல்லை. இங்க வந்து என்னமோ அந்த ராமர் வந்து இந்த பத்ராசலம் ராமர் மாதிரி இருக்காரு பாக்கிறதுக்கு. கடை அந்த மாதிரி எதுவும் இல்ல. 6 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தான் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு குடிக்க தண்ணி எல்லாமே நீங்க கையில எடுத்துன்னு வந்துடணும். அட்லீஸ்ட் 2 பாட்டில் என் பேக தான் அவர் சுமந்துட்டு இருக்காரு. ஏன்னா நானே நடக்கிறதே பெரிய விஷயம். ஸோ
ஆக்சுவலி ஐ வாஸ் அன்வெல், ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ அவள் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. பட் அதர்வைஸ் பயங்கர ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நார்மல் ஃபிட்னஸ் இருந்தால் மென்டலி ரெடி பண்ணி இங்கே வரலாம். கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஹைக்கிங் மாதிரி தான். ஸ்டெப்ஸ்னா ஒரு 240 இந்த பசங்க பாருங்களா, காலைல செருப்பே நம்ம வரும். காலைல செருப்பே. எந்த ஊருக்குண்ணா நீங்களா? வம்சாபுரம் தான் நிறைய ஜனங்கள் வராங்க. இங்க யானை நடமாட்டம் வந்து சாயங்காலம் டைம்ல, நைட் டைம்ல யானை நடமாட்டம் நிறைய இருக்கும். நிறைய பேர் யானை பார்த்துருக்காங்க. ஆமா, ஒருத்தர் வந்து எங்க கிட்ட சொன்னான், ஒரு லேடி, அவ வரும்போது யானை வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பாதையை விட்டுட்டு அவ காட்டு பாதை வழியா போயிட்டாலாம். நைட்லாம் ஒதுங்கிட்டு காலங்கத்தால் 4 மணிக்கு தான் அந்த யானையே போச்சோம். ஸோ யானையெல்லாம் இருக்கும். அதனால இட்ஸ் பெட்டர் டு கம் இன் குரூப்ஸ். நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 பேரா வந்தேன்னா கண்டிப்பா. இஸ்கான்ல யாராவது ஸ்ரீவில்லிபுத்தூர் போற அந்த டைம்ல இஸ்கான் டிவோட்டிஸ் ஹெல்ப் கேட்டுன்னு கூட வரலாம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் அட்லீஸ்ட் 7 to 8 பீப்புளாவது இருக்கும். அதான் ஒரு 10 பேரா வந்தோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபா வரலாம். இந்த கிராமத்து ஜனங்கள் தான் நிறைய பேர் வரா. இந்த பழங்குடியினர்கள்லாம் நிறைய பேர் இங்க வந்து அந்த மெயினா அந்த கடை வெட்டுறதுனால அதெல்லாம் பண்றோம். அது அவாவாக்குள்ள வழக்கம். அவாவாளுக்குன்னு ஒரு ரொம்ப கல்லு அது மேல ஏறணும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். பட் கல்லு இல்ல, அகோபிலம் லெவலுக்கு ட்ரெக்கிங் இல்ல, பட் சர்ஃபேஸ் லெவல் நிறைய இருந்தாலுமே ஃபாரஸ்ட் பார்த்து நடக்கணும். நம்ம நிறைய இங்க மக்களே தான் ஆக்சுவலி பார்த்து கிரியேட் பண்ணியிருக்கா. ஏன்னா இங்க பெருசா எதுவும் ரோட்ஸ்லாம் போட முடியாது இப்போதைக்கு, பிகாஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் பாத். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அஹோபிலத்தோட அந்த ஜுவாலா செவிக்கரிச்சி எப்படி இருக்குமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா, கீழே தான் இருக்கும். கீழே அகோபிலம் லாஸ்ட் கீழே, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி ஜுவாலால நிறைய ஸ்டீப் இருக்கும், ஏறிண்டே இருக்கணும் மாதிரி. அந்த மாதிரி இங்க ஆனா ஏறணும் அப்படின்னா ட்ரெக்கிங் முடிச்சுட்டு பார்க்கலாமா? ஹரே கிருஷ்ணா. ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. இங்க பார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுங்க? எல்லாம் மழை வந்தா செமையா இருக்கும். இவ்வளவு பெரிய இங்க காட்டுல அப்படியே தொலைஞ்சு போயிடாதீங்க. யூ கேன் கெட் லாஸ்ட் ஆக்சுவலி. லாஸ்ட்னு இல்ல, இட்ஸ் பெட்டர் டு கம் இன் குரூப்ஸ். ஏன்னா இது ரொம்ப லாங் பாதை. எமர்ஜென்சி கூட உங்களுக்கு you have to have some people around you. So okay, we will meet. இங்க பாருங்க, இந்த ஃபாரஸ்ட்லாம் காமிச்சிட்டேன். மரங்கள்லாம் அவ்வளவு ஓல்டு மரம். இதெல்லாம் அவ்வளவு பெரிய பெரிய மரங்களுக்கு 200-300 வருஷம் இருக்கும் போல இருக்கு. இதுதான் அந்த சில்வர் பெயிண்டிங் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றல, இந்த மரம் தான் அது. இந்த சில்வர் பெயிண்டிங் அடிச்ச மாதிரி இருக்கு. தூரத்துல பார்த்தா மினுக்கு சில்வர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. இந்த மரம் தான் அது. சரி, ஓகே. Krishna, so we are leaving to Chennai from Arupukottai. இல்ல. Thank you so much for watching our videos. Namaskaram. Hare Krishna.